விஷ்ணு பேசுகிறோம்ப்பா. இப்போ 13 கணக்கு பட்டியல் போட்டார். திங்கக்கிழமை போட்டாருன்னா கணக்கு தப்பாது. 13 பேர், 13 பேருக்கு 13 நான் 13வது கோடீஸ்வரர் உட்கார்ந்துருக்கேன்னு பாடுறா அப்படின்ட்டார். ஆனால் 13 களை எடுப்பார். தமிழ்நாட்டுக்குள்ளேயா இல்லை கைலாசத்துலையா இல்லை டெல்லி டு தமிழ்நாடா எதுனே தெரியாது. ஆனால் உன்னை கூட்டு போவார், கண் சாய்ப்பார், நீ தான் குளோஸ் பண்ணணும் அப்படின்னு கணக்கு கொடுத்துட்டார். 8 நட்டு சனீஸ்வரி. புரிஞ்சுக்காப்பா? 13 பேர் 13 கணக்கு போட்டார். நீதிமன்ற வழக்கு ஏற்றி முடித்த உடனே எல்லா கணக்கு ஏற்றி முடித்த உடனே சட்டான்னு கண்ணை சாய்ப்பார், குளோஸ் பண்ணியிருப்பா. அது உனக்கு தான் இந்த குளோஸ் பண்ணுற கணக்கு. அடுத்தாப்பில் 13 பேர், அடுத்தாப்பில் 13,000 பேர், அடுத்தாப்பில் 13 லட்சம், 13 கோடி. இது பூராமே வரும் கணக்கு. 13 கணக்கு வரும். உலகமே அந்த 13 கணக்கு தான் போகும். புரிஞ்சுக்காப்பா? கணக்கு ஒன்றை கொடுத்தாச்சு. ஐயா முடிச்சு பார்ப்பார், ஏற்று காட்டுவார், குளோஸ் பண்ணியிருக்கான்ப்பா. முடிஞ்சு போச்சு. அவன் கேட்கன்னு சிரிக்கணும். அவனுக்கு எந்த நேரம் எந்த இடத்துல கூட காட்டுவார். ரோட்டில் போவையில் கூட காட்டுவார், 4 வீலரில் காட்டுவார், புரியுதா? விமானத்தில் காட்டுவார், ட்ரெயினில் காட்டுவார். இப்போ ட்ரெயின் எப்படி திறந்து விடுதான் அதை மாதிரி போவோம். சென்னையில் எப்படி ரேசி திறந்து விட்டுருக்கானா? காமுட்டா பேக பூமியை அழிக்க வந்த பாய்ப்பே. எப்போ 13 பேர் சொல்ல முடியாது. தமிழ்நாடு டு டெல்லி எவனை சாய்க்க போகிறாரோ. ஆனால் 13 கண்ணை சாய்ப்பார், குளோஸ் பண்ணியிருப்பா. முக்கால் சத்தியம்.